விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆக ஓகோன்று இருக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைதுங்க. ராசிநாதன் 8ல் மறைகிறார். இருந்தாலும் அவரே 6ஆம் அதிபதியாக இருந்து 8ல் மறைகிறார். ராசிநாதன் 8ல் மறைந்த தோஷத்தை நீக்குவதற்கு ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி 12ஆம் இடம் இப்போது மாதத்தின் பிற்பகுதியில் சுபத்துவமாகுது. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் சேர்ந்திருப்பது தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. எதுவும் அப்படியே நல்ல விதமாக கிடைக்கும். எல்லா வித அமைப்புகள்லையும் வேலை பார்க்குறீங்களா, வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த மாதம் கிடைக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு புதிய பிரான்ச் நடத்தணும் அல்லது இடத்தை மாற்றணும், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே 2024 செப்டம்பர் மாதம் இருக்கும். குடும்பத்தில் கூட கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய தன்மை, அண்ணன் தம்பி உறவுகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது வரைக்கும் அண்ணன் அக்காள்களுடைய தயவுனால ஒரு மாதிரியாக அவங்க தான் எல்லாம் செலவுக்கு கொடுக்குறாங்க, அவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க, இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கு நீங்களே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த கால சோதனைகளை அப்படியே மறக்கக்கூடிய அளவிற்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ராசியை குறிபார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. சிலருக்கு தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு மாதத்தின் 3வது பகுதியிலிருந்து நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் அடிக்கடி பயணம் போகின்ற தன்மைகள் இருக்கும். ஒரு 2-3 தடவையாவது ஒரு பயணம் போகின்ற அமைப்பு. அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கொஞ்சம் அதிகமான செலவு தான், சேமித்தெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாத சம்பளம், இந்த மாத வருமானம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் செலவாகி போகக்கூடிய தன்மை. வீட்டிற்கு முதன்மையாக தேவை அல்லது பிள்ளைகளுக்கு முதன்மையான தேவையாகிய ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு தேவையான அத்தனை அமைப்பையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்களுக்கு கூட கூடுதல் வருமானங்கள் இருக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குது 2024 செப்டம்பர் மாதம்.